அனைவருக்கும் புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு உழைக்கு போன் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கைதான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஞாபக மறதி கணவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இத மறந்துட்டு இந்த மனுஷன் வந்தாருங்க. தியேட்டர்ல என்னையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு. யாருடா சொல்ல நீ? உங்களே மறந்து என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லமா. உண்மை. பார்க்கிங் பில்ல எங்கயோ மிஸ் பண்ணிருக்காரு. சோ இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டிய மறந்துடுவாங்க. அதுக்காண்டி குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. கிட்ட எங்க மறந்து வச்சிட்டேன். தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன். இவன் கால் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ டர்ன் போட்டு திரும்ப வந்தேன். போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன் அப்படியே. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஐயோ ஏதோ ஒன்று கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். வீட்டுக்கு வாங்க. இல்ல இல்லாம 5 hours later. மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்கு நான் பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். வழக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படிம்பாரு. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? போட்டே வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறி. என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஒரு கொடூரமான மறதிங்க. சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. சரி பூ வாங்கிட்டு நீங்க போறீங்க. இல்ல என்ட்ரா ஆறீங்க. பார்த்தா மனைவிக்கு வந்து மொட்டை எடுத்துருந்தாங்க. ஆசை பண்ணிட்டு போகும்போது ஐயோ மொட்டை அடிச்சுட்டாங்க. எப்படி சமாளிச்சீங்க அப்புறம்? அப்படியேதான் சார். ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஃபோன் வந்து வெளியே போனார் சார். நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். வெளியே ஃபோன் பண்ணிட்டு வருவாரு பாரு. 1 hour வெளியே வரவே இல்லை. என்ன போனவன இன்னும் காணா? அப்படியே புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? பில்லு வேற என்ன சாப்பிட்றீங்களா, வேற என்ன சாப்பிட்றீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமா இருக்கு. காயின் போட்டு பார்க்க கூட கையில 10 பைசா இல்லையே. என்னன்னே தெரியல சார். ஆனா 1 hour முன்னாடி எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு. அவங்க என்னையே பாக்குறாங்க ஹோட்டல் இருக்கிறவங்க. இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கே போயிட்டீங்க சார். ஆமா. உங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்தது? மாமி எங்க மாமான்னு கேட்டான் அக்கா பையன். அப்போதான் ஜி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்கடா. சரி போய் வந்துருக்க கவலைப்படாத, ஒன்னும் பயப்படாத, நான் வரேன் அப்படின்னாரு. சரி நீ வா, முதல்ல வா, அப்புறம் பேசிக்கலாம். என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ எப்படி எல்லாம் உன் கால்ல வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறிட்டாங்க. கூத்துக்கிட்ட போய் இறங்கி டீ என்னமோ சாப்பிட்டுருக்காங்க. அவங்க பாட்டு இருக்காங்க. வண்டி பாட்டு போயிட்டே இருக்குது. அதுல என்னோட பிரதரோட பொண்ணு அதுல உட்காந்துறான். மாமா வண்டி போதுமா? வா வா. நான் வந்து வண்டி இல்லை, நீ போடி. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நான் ரன்னிங் போனேன் சார். போகும்போது அதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா ஏறின பெட்டி இது இல்ல, நம்ம ஏறின பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன் ரன்னிங். என்ன கொடுமை சரவணன். பேசஞ்சர் ட்ரெயின் எந்த பெட்டியில வேணாலும் ஏறி இருக்கலாம். அந்த யோசனையே வரல அந்த டைம்ல எனக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஓடி போய் ஏறப்ப கூட நியாயமா இருக்கணும். நம்ம எதுக்கு ரிசர்வ் பண்ணோம்? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல போனவங்களுக்கு வேற டாட்டா காட்டிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அந்த பொண்ணு கூப்பிடுது. அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு. ரைட்மா போயிட்டு டாடா அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடியை பிடிச்சி தலை வாரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னா நான் அவங்க அப்பாவுக்கு காமிச்சு விட்டுருவேன். மாஸ்டர் பிளான். இப்படி தலை வாரிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். காலேஜ்க்கா போறீங்க? ஆமாங்க. ரூல் செத்தாங்க எல்லாரும் இப்படியே போங்க. ஐயோ எங்க கடை போன வரைக்கும் கூட உங்களுக்கு யார் சொல்லல? போன மனுஷோட சொல்லவே இல்லைங்க. எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தானுங்க. வேலை கிளம்பி ஆபீஸ் போகாமட்டீங்களே, அது வரைக்கும் ஓகே. நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையில உங்க பொண்டாட்டி இது யாரோட ஜடை உன் தலையில இருக்கேன்னு கேட்டு வேற பிரச்சனை வந்திருக்கும். கரெக்டா கட்டுவிட்டா? பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்தி தான் என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. டூத் பிரஷ் 2 கலர்ல தானே பேக் போட்டு விப்பாங்க. கலர் தான் சார். சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்தி பாரு. நிறைய பேர் அப்படித்தாமா. நானும் கூட இதே பிரச்சனையில தான்மா சிக்கி இருக்கிறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? எனக்கு மட்டும்தான் மறக்குதோ நினைச்சேன். இது மாதிரி எவ்வளவு பேரு அந்த 2 பிரஷ் ஒரே இடத்துல இருக்கும். ஆனா மனைவி பிரஷ் எடுத்து பல் விளக்கி போறவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்க. நீயுமா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.
நைட்டை சொல்லிட்டு படுப்பான் இந்த மாதிரி ப்ளூ உங்களுது இது நம்மளுது அப்படின்னு மாத்தி தேய்ச்சிட்டா எப்பவும் போல அது நடக்கிறது தான். அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு ஒரே லென்த் பண்ற. அப்புறம் அதை ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கால் நான் பல் தேய்ச்சிருக்கும் போது என் ஃப்ரெண்ட் அங்க போட்டோ எடுத்திருந்த கால்ல 10 நாள் கழிச்சு அதை ஜூம் பண்ணி பின்னாடி பாரு நீ இந்த கலர்ல தான் தேய்ச்சிட்டு இருக்க அப்படிங்கிறா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியினுடைய பிரஷ்? அன்பாலெல்லாம் இல்ல சார், அதை போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? அது சொல்லு, அத போய் எடுத்து தேய்ப்பானா சார்? நக்கல்யா அவனுக்கு. இல்ல ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா ஏதாவது உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. டியூட்டி கிளம்பும் போது குப்பையை கவர்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. பேக் மாட்ட இடத்துல மாட்டிடுவோம். ஊர் பூரா சுத்திட்டு வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வந்துட்டு இந்த கவர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டேன். 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. அந்த டைம்ல அவங்க வீட்டுல இல்ல, அதனால நான் தப்பிச்சேன். அந்த டைம்ல என்ன ஆயிருக்கும்? டே டு டே லைஃப்ல இவங்க என்னென்னலாம் மறக்கறாங்க, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலுப்பும் எரிச்சலும் என்ன? ஒரு லிஸ்ட் இருக்கு. நீயா நானால இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு பேப்பர்ல நான் மறந்துடுவேன் அப்படின்றதுக்காக. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? கோல்ட் செயின், வெஹிக்கல் கீ, ஷூ வந்து இன்டர்சேஞ்ச். ஒரு கால்ல பிரவுன் ஷூ போட்டுட்டு இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டுருப்பாரு. யாரதோ டவல் எடுத்து கட்டிக்கிட்டா. எங்க பேர் எதையுமே மறக்கலங்க, மாத்திடுறாப்ல. ஆமா சார், இது ஒரு பெருமை. ஆமா சார். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், நீ இந்த வண்டியில ஏறணும் இல்ல, உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஆர்டர் போயிட்டோன்னே என்ன ஒருத்தர் விஷ் பண்றாங்க, ஹாப்பி வெட்டிங் டே. சேம் டு யூன்ட்டேன் நான். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா. உங்களுக்கு தான் வெட்டிங் டே, நான் விஷ் பண்றேன் அப்படின்னு. அப்படி பாத்தியாயிட்டு உடனே என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு போன் பண்றேன், ஹாப்பி வெட்டிங் டே. அவங்க ஒரே சந்தோஷம். இல்ல நான் வச்சு சொல்லிட்டாரு, ஆனா இந்த விஷயத்த இது வரைக்கும் சொல்ல. உலகத்திலேயே ஹாப்பி வெட்டிங் டே சொன்னாலுக்கு சேம் டு யூ சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் சார். ஏன் இப்படி பாக்குறாரு? கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு சார். இது வரைக்கும் சார் ஒரு பூ கூட, ஒரு ஹேர் பின் கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கஞ்சப்பாய. அது தப்பு தான், நான் மறதி தான். மறதிலாம் இல்ல சார். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு மறதி மாதிரி இதை பார்க்க முடியலையே, அதான் கேக்குறேன். என்ன பதில் சொல்லுன்னு தெரியல, ஆனா அந்த நேரத்துல மறந்துடுறேன். இந்த ஒரு விஷயம் அவர் தொடர்ந்து மறக்கிறார். தினமும் நியூஸ் பாப்பாங்க சார். ஆனா தினமும் அந்த சேனல் எதுன்னு கேட்பாங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும். பால் 2 பாக்கெட், தயிர் 1 பாக்கெட் சொன்னோம்னா தயிர் 2 பாக்கெட், பால் 1 பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவாங்க. எங்களுக்கு 3 பாக்கெட் தான் கணக்கு. ஒரு நாள் மறந்துட்டு வெங்காயம் தக்காளியே மார்க்கெட்ல இல்ல அப்படின்ட்டாரு. கடல்லே இல்லையா? நியூஸ் பாரு அப்படின்னு வேற என்ன இன்சிஸ்ட் பண்றாரு. நியூஸ் பாரு, வெங்காயம் தக்காளியே வந்து பேன் பண்ணிட்டாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க போறப்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, உடனே கிளம்பணும், இரவே கிளம்பிடுறீங்களா? தற்பெருமை, நம்ம புருஷனை பத்தி நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அம்மா கிட்ட சொல்லும்போது என்ன மூஞ்சி மோனை பண்ணி பையல. உங்களுடைய கணவர் கொஞ்சம் மறதியா இருக்கிறது, வீட்டு விஷயத்துல கொஞ்சம் மறதியா இருக்கிறது எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. ஒரு பெண் தன்னுடைய வீட்டை, அதோட அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு பிரியப்படுற கட்டத்துல அது ஒரு ஆணங்க வந்து தலையிடக்கூடாதுங்கிறத அவருடைய விருப்பம். இவனை எப்படியாவது மறதிக்காரனாக்கணுங்கிறதுக்காகவே கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு அப்புறம் மறந்துட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மக்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி